வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மார்ச் 2வது வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. திருவாரூரில் மேற்கூரையுடன் கூடிய நெல் சேமிப்பு கிடங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. 1500 மெட்ரிக் டன் நெல் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். இன்னும் 5 மாதங்களில் மகளிருக்கான உரிமைத் தொகை வழங்கப்படும் என ஈரோடு பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. திமுகவினர் வாக்காளர்களை அடைத்து வைத்துள்ளதாக வந்த புகாரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. வெளிநாடு தப்பிய பொருளாதார குற்ற தடுப்பு வழக்கு குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை. ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. சிறுநீரக கல் பிரச்சினை தொடர்பாக சென்னை மருத்துவமனையில் நடிகர் பிரபு அனுமதி. ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். ரஷ்யாவை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. அதிபர் விளாடிமிர் புட்டின் சூளுரை. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வங்காளதேசத்தை வீழ்த்தி அரையிறுதியில் நுழைந்தது தென்னாப்பிரிக்கா. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் 2வது வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. 2023-24 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள், திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து துறை வாரியாக ஆலோசனைகள் நடைபெற்றன. இந்த ஆலோசனைகள் முடிக்கப்பட்டு பட்ஜெட் அறிக்கை தயாரிக்கும் பணிகளில் நிதித்துறை ஈடுபட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு முன் தமிழக அரசின் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மார்ச் முதல் வாரத்தில் அமைச்சரவை கூடி நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்யவுள்ளார். திருவாரூர் கிடங்கு வளாகத்தில் புதிதாக கட்டி திறக்கப்பட்ட மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு நிலையத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். 2.35 கோடி ரூபாய் செலவில் 4250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு நிலையம் முதலமைச்சர் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஆய்வு கிடங்கை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது விவசாயிகளின் கடின உழைப்பில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நெல் மணிகளை இயற்கை பேரிடர் மற்றும் மழை பொழிவுகளிலிருந்து பாதுகாப்பாக கிடங்குகளில் சேமித்து வைத்திட வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இச்சேமிப்பு நிலையத்தில் தற்போது 1500 மெட்ரிக் டன் நெல் சேமிக்கப்பட்டுள்ளது என அலுவலர்கள் தெரிவித்தனர். தத்துவ மேதை கார்ல் மார்க்சின் சிந்தனை இந்தியாவை சிதைத்தது என்றும் இன்று மார்க்சின் தத்துவம் புறம் தள்ளப்பட்டுள்ளதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். தீனதயாள் உபாத்யாயா எழுதிய டிஸ்பிரஷன் ஆஃப் தாட் அண்ட் இன்டெக்ரல் ஹியூமனிசம் எனும் 2 புத்தகங்களை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பேராசிரியர் தர்மலிங்கம் தமிழாக்கம் செய்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழாக்க நூல்களை ஆளுநர் RN ரவி வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி, 75 ஆண்டுகளுக்கு பிறகும் பலர் இந்தியாவில் ஏழைகளாக உள்ளதற்கு மேற்கத்திய கோட்பாடுகளை பின்பற்றியதே காரணம் என்றார். இந்தியா பொருளாதார வல்லமை கொண்ட நாடாக வளராது என வல்லுநர்கள் கருதிய நிலையில் அதற்கு மாற்றாக இந்தியா வளர்கிறது என குறிப்பிட்டார். தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து புகார் மனு அளித்தார். கிருஷ்ணகிரி ராணுவ வீரர் பிரபு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுடன் சென்று புகார் அளித்தார். சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை, ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் தங்கள் உள்ள குமுறல்களை ஆளுநரிடம் தெரிவித்துள்ளதாக கூறினார். கிருஷ்ணகிரி ராணுவ வீரர் உயிரிழந்த விவகாரத்தில் முதலமைச்சரின் பணி நம்பிக்கை அளிக்கும்படியாக இல்லை என்றும் அவர் கூறினார். இதனிடையே இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சரை அண்ணாமலை இன்று சந்திக்கவுள்ளார். பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்த அபிநந்தன் வர்தமான் என்ற ஒரு இந்திய ராணுவ வீரரை காப்பாற்ற ஒட்டுமொத்த இந்தியாவையும் பணயம் வைக்க தயாராக இருந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று அண்ணாமலை தெரிவித்தார். வர்த்தமன் அபிநந்தன் ஒரு தமிழனுக்காக, ஒரு இந்தியனுக்காக, ஒரு மனிதனுக்காக முழு இந்தியாவை பணயம் வைக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயாரானார். முழு இந்தியாவை பணயம் வைக்க. அது நியூக்ளியர் வர வந்தாலும் பார்த்துடலாம். நீ அணுகுண்டு போட, நானும் போடுறேன், பார்த்துடலாம். அது ஒரு மனிதனுக்கான அழகு. விட்டு கொடுக்கும். அவர் பிரதமருக்கு தமிழினத்தின் மீது கோபம் இருந்தா, ஐயோ அபிநந்தன் வர்தமானா சென்னைக்காரனா, அந்த பையனை பிடிச்சா பிடிச்சி போயிடும், விடியா வேற ஏதாச்சும் வேலையை பாரியா.
ஆடியோ வீடியோவை வைத்து ஓட்டிக் கொண்டிருக்கும் பாஜக ஒரு கட்சியா என விளையாட்டு நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் வேட்பாளர் EVK இளங்கோவனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் வாக்காளர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பாஜகவிற்கு அடிமையாக உள்ளது என புகார் தெரிவித்தார். பாஜக ஆளுநர்களுக்கான ட்ரைனிங் சென்டர் நடத்துவதாகவும் விரைவில் பன்னீர்செல்வம் ஆளுநராகி விடுவார் எனவும் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவராகி விடுவார் எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். திமுக பாஜகவுக்கு அடிமை இருக்கிற கட்சி. அந்த பக்கம் பாஜக பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்சியா? அது ஒரு கட்சியே கிடையாது. வெறும் ஆடியோ வீடியோ வச்சு ஓட்டிட்டு இருக்க கட்சி. இவன் ஆடியோ அவன் வச்சிருக்கான், அவன் ஆடியோ இவன் வச்சிருக்கான். மிரட்டலே ஏதாவது பேசினா உன் ஆடியோ விட்டுருவேன், நீ ஏதாவது பேசினா உன் வீடியோ விட்டுருவேன். இப்படிதான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு கவர்னர் ட்ரைனிங் சென்டர், கோச்சிங் சென்டர், அவ்வளவுதான். மக்கள்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே பாஜகவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் தமிழக மக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க. நீங்க மதத்தை வைத்து அரசியல் பண்ணீங்கன்னா தமிழக மக்கள் உங்களை என்றுமே நிராகரிப்பாங்க. பாஜக ஒரு கவர்னர் ட்ரைனிங் சென்டர். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நேற்று திரு எல்ல கணேசன் அவர்கள் கவர்னர் ஆயிட்டாரு. 2 நாளுக்கு முன்னாடி CP ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆயிட்டாரு. அதே போல அக்கா தமிழிசைக்கா அவங்களும் கவர்னர் ஆயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் வெகு சில நாட்கள்ல அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா நியமிக்கப்படுவார். அவருக்கு முன்கூடிய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு தலைவர் ஆயிடுவார். அந்த கட்சியை அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் சென்னை மேயர் பிரியா வாக்கு சேகரித்தார். EVK இளங்கோவனுக்கு ஆதரவாக கருங்கல்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அந்த பகுதியில் வீடு வீடாக சென்ற அவர் குழந்தைகளை கொஞ்சியும் முதியவர்களிடமும் பெண்களிடமும் சகஜமாக பேசியும் ட்ரம்ஸ் இசைத்தும் வாக்கு சேகரித்தார். இதேபோல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட தலைவர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தேர்தல் பணிமனையில் வாக்காளர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பணிமனைகள் மற்றும் திருமண மண்டபங்களில் பொதுமக்களை அடைத்து வைத்திருப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து துணை ராணுவப் படையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அங்கு திடீர் ஆய்வு செய்தனர். 50க்கும் மேற்பட்ட துணை ராணுவத்தினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் சில முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளதாக CBCID காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் பாலகோபாலன் தெரிவித்துள்ளார். அன்புஜோதி ஆசிரமத்தில் நேரில் சென்று 3 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். டாக்குமெண்ட்ஸ் இப்போ பிஸ்னஸோட இதில் சீஸ் பண்ணியிருக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கா இல்லையா இருக்கிறது நம்ம இன்வெஸ்டிகேஷனை பார்த்தால் தான் தெரியும். அது நாங்கள் தொடர்ந்து சார் இப்போ எஃப்ஐஆர் போட்டீங்களா? எத்தனை பிரிவு சார் எஃப்ஐஆர் போட்டீங்க? எஃப்ஐஆர் போட்டீங்க 7 கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. கிடாரில் 2 பாலியல் பலாத்கார புகார், 5 பேர் காணா போன புகார். இப்போ நீங்கள் எத்தனை பிரிவில் போட்டிருக்கீங்க? 4 கேஸுகள் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. ஒருத்தர் சைலேந்திர சார் CBCIDக்கு 4 கேஸுகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அந்த கேஸின் விசாரணை தான் இது மாதிரி. வெளிநாடு தப்பிய பொருளாதார குற்ற தடுப்பு வழக்கு குற்றவாளிகளுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க DGP சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். வெளிநாடு தப்பிய பொருளாதார குற்ற தடுப்பு வழக்கு குற்றவாளிகளுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க DGP உத்தரவளித்துள்ளார். ஆருத்ரா, ஹிஜாவோ போன்ற நிறுவனங்களின் மோசடி வழக்கு பற்றி அதிகாரிகளுடன் DGP சைலேந்திரபாபு ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றவர்களை இன்டர்போல் உதவியுடன் கைது செய்யவும், இந்தியாவில் தலைமறைவாக உள்ள நிதி நிறுவன மோசடி குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கவும் DGP சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். ஷிண்டே அணிக்கு சிவசேனாவின் நாடாளுமன்ற அலுவலகத்தை மக்களவை செயலகம் ஒதுக்கியது. சிவசேனா கட்சி பெயர் சின்னத்தை ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் உத்தவ் தாக்கரே மேல்முறையீடு செய்துள்ளார். இந்நிலையில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான பிரிவை உண்மையான சிவசேனா என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை அடுத்து ஷிண்டே அணியினருக்கு சிவசேனாவின் பாராளுமன்ற அலுவலகத்தை மக்களவை செயலகம் ஒதுக்கியுள்ளது. ஏக்நாத் ஷிண்டே அணியின் தலைவர் ராகுல் ஷெவாலே எழுதிய கடிதத்திற்கு
விமர்சனத்திற்கு பதிலளித்த மக்களவை செயலகம், பாராளுமன்ற கட்டிடத்தில் சிவசேனா அலுவலகத்திற்காக ஒதுக்கப்பட்ட அறை ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தது. கர்நாடக மாநிலம் சின்சோலியில் டெப்போவில் திருடப்பட்ட பேருந்து தெலுங்கானாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெப்போவில் நிறுத்தி வைத்திருந்த பேருந்தை திருடர்கள் அதிகாலை 3 மணிக்கு ஓட்டி சென்றுள்ளனர். உடனடியாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியபோது பேருந்து தெலுங்கானா எல்லையை கடந்தது தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் பேருந்து தந்தூரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெப்போவில் இருந்து அரசு பேருந்து திருடப்பட்ட சம்பவம் கர்நாடகாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இலங்கை கடற்படையினர் 7 மீனவர்களையும் கைது செய்து விசைப்படகையும் பறிமுதல் செய்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து படகில் மீன்கள் இல்லாத நிலையில் இனி அப்பகுதியில் மீன்பிடிக்கக்கூடாது என எச்சரித்து 7 பேரையும் விடுதலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் பிரபு சிறுநீரக பிரச்சினை காரணமாக சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மெட்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிறுநீரகத்தில் கல் அடைப்பு இருந்தது கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் அவைகள் அகற்றப்பட்டன. தற்போது நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவ சோதனைகளுக்கு பிறகு ஓரிரு நாட்களில் திரும்புவார் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சூளுரைத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து ஓராண்டு ஆகவிருக்கும் நிலையில் நாடாளுமன்றத்தில் அதிபர் புட்டின் உரையாற்றினார். அப்போது யுக்ரைன் போரை தவிர்க்கவே முயற்சித்தோம் என்ற புட்டின், மேற்கத்திய நாடுகள் முதுகில் குத்தியதால் அமைதியாக தீர்வு காண முடியாத சூழலில் போர் ஏற்பட்டதாகவும், இந்த போர் ரஷ்யா இருத்தலுக்கானது எனவும் குறிப்பிட்டார். போரில் ரஷ்யா முன்னேறி வருவதாகவும், யுக்ரைனின் 5இல் 1 பகுதி ரஷ்யாவிடம் உள்ளதாகவும் குறிப்பிட்ட புட்டின், ரஷ்ய இயற்கை வளங்களை திருட மேற்கத்திய நாடுகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா தலைமையிலான நேட்டோவை கிழக்கை நோக்கி விரிவுபடுத்துவதற்கான காரணம் ஏதுமில்லை என குறிப்பிட்ட புட்டின், ரஷ்ய படைகளை நகர்த்தும் முயற்சியில் மேற்கத்திய நாடுகள் தோல்வியை தழுவியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது எனவும் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச டென்னிஸ் போட்டிகளிலிருந்து இந்தியாவை சேர்ந்த முன்னணி வீராங்கனை சானியா மிர்சா ஓய்வு பெற்றுள்ளார். துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சானியா மிர்சா அமெரிக்காவின் மேடிசன் ஜோடி ரஷ்யாவின் வெரோனிகா சம்சனோவா ஜோடியுடன் மோதியது. ஒருதரப்பாக அமைந்த இந்த போட்டியில் சானியா மேடிசன் ஜோடி 4-6, 0-6 என்ற செட் கணக்கில் ரஷ்ய ஜோடியிடம் தோல்வியடைந்தது. இந்த தொடருடன் ஓய்வு பெறுவதாக சானியா மிர்சா ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தோல்வியுடன் தனது 20 ஆண்டு கால டென்னிஸ் பயணத்தை சானியா மிர்சா நிறைவு செய்துள்ளார். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வங்காளதேசத்தை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அரையிறுதியில் நுழைந்துள்ளது. நேற்று நடைபெற்ற 2வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா வங்காளதேசம் அணிகள் மோதின. டாஸ் வென்ற வங்காளதேசம் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய வங்காளதேசம் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் நிக்கர் சுல்தானா 30 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்க அணி களம் இறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் இருவரும் பொறுப்புடன் ஆடி அரை சதம் அடித்தனர். இறுதியில் தென்னாப்பிரிக்கா விக்கெட் இழப்பின்றி 117 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் ரன் ரேட்டில் புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடம் பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மார்ச் 2வது வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவது குறித்து அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. திருவாரூரில் மேற்கூரையுடன் கூடிய நெல் சேமிப்பு கிடங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. 1500 மெட்ரிக் டன் நெல் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். இன்னும் 5 மாதங்களில் மகளிருக்கான உரிமைத் தொகை வழங்கப்படும் என ஈரோடு பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. திமுகவினர் வாக்காளர்களை அடைத்து வைத்துள்ளதாக வந்த புகாரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. வெளிநாடு தப்பிய பொருளாதார குற்ற தடுப்பு வழக்கு குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை. ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. சிறுநீரக கல் பிரச்சினை தொடர்பாக சென்னை மருத்துவமனையில் நடிகர் பிரபு அனுமதி. ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். ரஷ்யாவை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது, அதிபர் விளாடிமிர் புட்டின் சூளுரை. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வங்காளதேசத்தை வீழ்த்தி அரையிறுதியில் நுழைந்தது தென்னாப்பிரிக்கா.
இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.